தற்போது விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது சமூக விலாச மண்டபத்துல கோவில் திருத்துறந்தர்கள் அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை அளித்தார்கள். தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு காணிக்கை செலுத்துவதற்கான வேலும் வழங்கப்பட்டது. தற்போது அவர் வேல் வழங்கப்பட்ட நிலையில கோவிலுக்கு உள்ள அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களும் ஏற்கனவே சுவாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் விசுவ தரிசனத்திற்கான அந்த கட்டணம் ஏற்கனவே கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கிய நபர்களுக்கு மட்டுமே கோவிலுக்குள் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. கோவில் முன்பு அதிக அளவில் கூட்டம் குவிந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில போலீசாரும் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கோவிலுக்குள்ள அந்த முக்கிய நபர்கள், அதாவது அந்த விஸ்வரூப தரிசனம் பார்ப்பதற்கு, அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல செவ்வாய்க்கிழமை நடைபெறக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்தால் நினைத்த காரியம் நடக்கும் என்பது ஐதீகம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் அதிகளவான பக்தர்கள் வந்து சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்ப்பதற்கு முன்பதிவு செய்து டிக்கெட்டுகள் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது விஜயும் வருகை தந்திருக்க சூழல்ல அந்த டிக்கெட் பெற்றவர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அனுமதியானது வழங்கப்பட்டு தற்போது ஒரு கோயிலுக்குள் வந்து சென்றிருக்கிறார், விஜய் சென்றிருக்கிறார். முதல்ல வந்து இப்பதான் சற்று நேரத்துக்கு முன்பு நடை திறக்கப்பட்ட நிலையில அந்த பள்ளியறை பூஜை முடிந்த நேற்றைய தினம் பள்ளியறை பூஜை முடிந்து இன்றைய தினம் திருவண்ணாமலை வழிபாடு, சுப்பிரபாதம் உள்ளிட்ட பூஜைகள் எல்லாம் தற்போது நடத்தப்பட இருக்கிறது. அதுவரை அந்த விசுவ தரிசனம் பார்ப்பதற்கென பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட அந்த இடத்தில் வந்து அவர் அமர வைக்கப்பட்டு அதன் பின்னர் அந்த பூஜைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு பல்லக்கில, வெள்ளி பல்லக்கில சுவாமியுடைய திருப்பாதம் வந்து கோவில் உள்பிரகாரத்துல சுற்றி வரும். அதனைத் தொடர்ந்து கோவில் மூலஸ்தானத்துல சுவாமியுடைய அந்த பாதம் திருப்பாதம் கொண்டு சேர்க்கப்பட்ட பின்னர் கோவில்ல அந்த விஸ்வரூப தரிசன பூஜையானது நடைபெறும். அந்த பூஜையில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் அந்த முன்பதிவு செய்த நபர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பூஜையில கலந்து கொள்வதற்கு வருகை தந்த விஜய் வருகை தந்த நிலையில தான் தற்போது போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பக்தர்களின் கூட்டமும் அதிகமாக, செவ்வாய்க்கிழமை என்பதால பக்தர்களின் கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. இருந்த போதிலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கூடுதல் போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தொடர்ந்து விஸ்வரூப தரிசனத்தை முடித்துவிட்டு சண்முகருடைய தீபாராதனை, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில இரட்டை மூலவர்கள் என சொல்லக்கூடிய அந்த சண்முகர் இரட்டை மூலவர்கள் ஒருவரான சண்முகரை தரிசனம் செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சண்முகரை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்னர் கோவிலுடைய முதல் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரசம்ஹார மூர்த்தியை சுவாமி தரிசனம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில அந்த சூரசம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்வது என்பது விசேஷம். இந்த சூரபதுமனை அளித்த இந்த சுப்பிரமணியர் என்பதுதான் இந்த கோவிலுடைய விசேஷமான ஒன்று. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் போட்டியிட்டு இருக்கிற தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்ட நிலையில தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து நேற்றைய தினம் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் நேற்றைய தினம் சுவாமி தரிசனம் செய்தார். தற்போது தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என பிரார்த்தனை செய்து சுப்பிரமணிய சுவாமிக்கு வேலுடன் சேர்ந்து அந்த பிரார்த்தனை செய்வதற்கான அந்த பூஜைகள் செய்வதற்காக தற்போது கோவிலுக்குள் சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த விஸ்வரூப தரிசன பூஜைகள் எல்லாம் முடித்துவிட்டு சரியாக 5:40 மணிக்கு தீபாராதனையானது நடைபெறும். அந்த 5:40 மணி தீபாராதனை முடித்துவிட்டு முதல் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சூரசம்ஹார மூர்த்தியை தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து பெருமாளை தரிசனம் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வெளியே வந்து நேரடியாக இங்கிருந்து தூத்துக்குடி விமான நிலையம் சென்று விஜய் செல்வதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் தற்போது கோவிலுக்குள் இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில திருச்செந்தூர் மட்டுமின்றி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய அதிகமான தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து கொண்டிருப்பதால கோவில் பிரகாரத்திற்குள்ளேயே மற்ற நபர்களை, அதாவது ஏற்கனவே இருந்த நபர்கள் தவிர்த்து மற்ற நபர்களை அனுமதியை வந்து மறுத்திருக்கிறார்கள். பொது தரிசனம், 100 ரூபாய் தரிசனம் உள்ளிட்ட அனைத்துமே தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கோவிலுடைய பணியாளர்கள் அதிகமான அளவுல கோவிலுக்கு முன்பு வந்து குவிந்திருக்கிறார்கள். அதே போல கோவிலுடைய பாதுகாவலர்களும் அதிக அளவில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது விஜயோடு அவருடைய பாதுகாவலர், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மற்றும் உடன் ஒரு 4 பேருக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஸ்வரூப தரிசனம் நடைபெறுவதற்கு செல்வதற்கான பகுதிக்கு அவர் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்றைய தினம் தற்போது திருச்செந்தூர் வருகை தந்த நிலையில தற்போது அந்த விஸ்வரூப தரிசனத்திற்காக அவர் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்ல அந்த பூஜை, அதாவது விஸ்வரூப தரிசனம் என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். ஆறுபடை முருகன் கோவில்கள்ல 2ஆம் படை வீடான உலக பிரசித்தி பெற்ற கோவிலானது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இங்கு வந்து சூரபதுமனை அதாவது சம்ஹாரம் செய்த ஸ்தலமாக உள்ளது. சூரபதுமன் வந்து சம்ஹாரம் செய்த ஸ்தலம் என்பதனால இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய அந்த பூஜைகளில் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கும் என்பது வந்து ஐதீகம். அதே போல பல்வேறு நலன்கள் கிடைப்பது என்பதும் ஐதீகம். அந்த அடிப்படையில அந்த கோவிலில் நடைபெறக்கூடிய விஸ்வரூப தரிசனம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள்ல பக்தர்கள் வந்து அதிக அளவுல கலந்து கொள்வது வந்து வழக்கம். இந்த விஸ்வரூப தரிசனத்துல வந்து கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வதும், அதே போல இரவில் நடைபெறக்கூடிய அந்த பூஜைகள்ல கலந்து சுவாமி தரிசனம் செய்வதும் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அந்த வகையில தான் தற்போது அந்த விஸ்வரூப தரிசனத்துல கலந்து கொள்வதற்காக விஜய் வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில தற்போது முன்னேற்பாடு பணிகள்லாம் நேற்றைய தினமே செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தற்போது விஜய் வந்து தற்போது அந்த விஸ்வரூப தரிசன பூஜையில வந்து கலந்து கொள்கிறார். அந்த பூஜையில கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் வந்து ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. முன்கூட்டியே அந்த பூஜைகளில் கலந்து கொள்வதற்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு வருகை தந்த விஜய்க்கு ஏற்கனவே கோவில் சுதந்திரர்கள் சார்பில் பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டு அவருக்கு வந்து அந்த வேல், அதாவது முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற வேலானது சூரபதுமனை வதம் செய்ய பயன்படுத்தப்பட்ட வேல் என்பது இங்கே இந்த திருக்கோவில்ல வந்து மிகவும் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பொருளாகும். அந்த பொருளான வேலை வந்து தற்போது திரிசூந்தரர்கள் அவருக்கு வந்து வழங்கினார்கள். தொடர்ந்து அங்கிருந்து தற்போது சண்முகவாச மண்டபத்துல அவருக்கு அந்த பூர்ணகும்ப மரியாதை மற்றும் அந்த வேல் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வானது நடைபெற்றது. இந்த நிகழ்வு நடைபெற்ற நிலையில தான் தற்போது பல்வேறு பகுதிகளிலிருந்து விஜயை பார்ப்பதற்கு தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து குவிந்த சூழல்ல தான் தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் அதிக அளவு குவிக்கப்பட்டு இந்த பகுதியில தற்போது போலீசார் குவிக்கப்பட்டு பக்தர்கள் யாருக்குமே உள்ளே அனுமதியானது வழங்கப்படவில்லை. முன்பதிவு செய்த நபர்களுக்கு மட்டுமே தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பூஜைகளுக்கு வந்து பூஜைகள் சில நிமிடங்கள்ல தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் முன்பதிவு செய்யப்பட்ட நபர்கள் மட்டுமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அந்த விஸ்வரூப தரிசனத்திற்கான பூஜைகள் நடைபெற்ற பின்னர் சண்முகருக்கு தீபாராதனை, சூரசம்ஹார மூர்த்தியை தரிசனம் உள்ளிட்டவைகளும் நடைபெற இருக்கிறது.